like I'm floating. Yeah, break out, I've got to see. So guys, welcome back to my channel. So சேனலுக்கு சொந்த மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழுவுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ புதுசாக வந்து சொல்கிறேன், நம்ம வந்து லடாக் ரைடில் இருக்காங்க. ஸோ லடாக் ரைடில் வந்து இப்போ டெல்லியிலேருந்து கிளம்பி பானிபட் வழியாக போயிட்டுருக்கோம். டெல்லிங்க மேக்ஸிமம் வந்து என்னால் எந்த அளவுக்கு இந்த ரைடை கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறேன். ஓகேவா? சரிங்க. டெல்லியை தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு டோல்கேட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க, பானிபட் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு. ஓகேவா? டேப்பட் சவுண்ட், டேப்பட் சவுண்ட் நல்லா கேட்குற மாதிரி இருக்குல்ல? டேப்பட் சவுண்டு கேட்குதா? கேட்கலையா? டேப்பட் சவுண்டு கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி நான் வர்றது அந்த இதுலேயும் கிட்ட தான் வெயில் ரொம்பவே கம்மி. பானிபட்டுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. மூஞ்சியெல்லாம் காற்றடிக்குது, லைட்டாக திறந்தாலே ஒன்றும் செய்ய முடியல. இதெல்லாம் பெரிய பெரிய விவசாயம் தாங்க. சும்மா நம்ம ஊர்லலாம் சின்ன சின்ன குடும்பம் மாதிரி டிவிஷனாக பிரித்து இது பண்ணுவாங்களா? இதெல்லாம் அட்டை செஞ்சு ஒரு ஏக்கர் அப்படியே உழுவுவாங்க போல். இங்கே பாருங்க, அங்கே உழுவிட்டுருக்காங்க இவ்வளோ பெருசு. தண்ணியெல்லாம் இங்கே வந்து வானம் பார்த்த பூமி போலங்க. தண்ணியெல்லாம் வந்து கிணத்துலேருந்து எடுத்து போடுற மாதிரிலாம் இல்லை, அப்படியே மழை வரும்ல அந்த டயத்தை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க போல. அந்த மாதிரி மிலிட்ரி லாரிங்க இங்கே பாருங்க, டபுள் சைடு இது. ஃபுல்லாக மிலிட்ரிடா. இதுலேருந்து மிலிட்ரி ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஃபுல்லாக மிலிட்ரி வண்டி தான். இது பழைய மிலிட்ரி வண்டி. இங்கே பின்னாடி என்னமோ இருக்குடா. என்ன வராது? பீரங்கியா? என்ன இங்கேருந்து என்ன பாட்டி வச்சுருக்காங்க? ஏதாவது ட்ரைனிங் கேம்பாக இருக்கும். இந்த லாரியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அந்த மூஞ்சியை பார்த்தாலே அது அப்படியே ஒரு மாதிரி டெரர் ஃபேஸ். பழைய படம்லாம் பார்த்துருக்கியா? அந்த வண்டியை தான் வந்து கடத்தலுக்கு யூஸ் பண்ணுவாங்க பழைய படத்துலலாம். ரீச் பானிபட்டுங்க. பானிபட் தாண்டி போயிட்டுருக்கோம். பானிபட்டோட ஃப்ளைஓவரில் போயிட்டுருக்கோம். சைடில் நிறைய பானிபட் அப்படின்லாம் இருந்துச்சு. இதில் வண்டியும் எரிக்கலாம் போல். இந்த இதில் பரவாயில்ல, வண்டியும் எரிக்கலாம், ஆடையும் எரிக்கலாம். ஓத்தார்த குழு வந்து 400 கிலோமீட்டர்ஸ்ங்க இங்கேருந்து. ஆனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரெச்சில் குழு போய் நின்ற மாதிரி இருந்தால் அது நல்லாவும் இருக்காது. ஆனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஓகே, சரிங்களா? ட்ரெயின் ரோட்டில் போகுது. ட்ரெயினவே ரோட்டில் கொண்டு போயிட்டுருக்காங்க. நேஷ்னல் ஹைவே பானிபட் டு ஜனால்பூர், பாபூர்பூர், கர்னால். ஸ்ட்ரைட்டுக்கு போனால் கர்னால், சிம்லா, மௌலானா. எவ்வளோ ஊர் பாருங்க, எவ்வளோ ஊர், எத்தனை ஸ்டேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம் பாருங்க. நம்ம வின் நாய்ஸ் தாங்க. அதைத்தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். வின் நாய்ஸ் மட்டும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒருவேளை ஹெல்மெட்டை மாற்றினா வின் நாய்ஸ் வராதோ என்னமோ தெரியல. நீ அடுத்த ஹெல்மெட்டை தான் மாற்றி பார்க்கணும். நான் போயிட்டு ஹெல்மெட்டை மாற்றிடுவேன். எப்படின்னு ஹெல்மெட்டை மாற்றிட்டு வேறு ஹெல்மெட் தான் போடணும். நல்லா ஆக்ஸார் ஹெல்மெட் வாங்கலாமான்னு பார்க்குறேங்க. ஆக்ஸார் ஹெல்மெட்னா வெயிட்லெஸ்ஸு. எஸ்எம்கே வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும், சரியான வெயிட்டு. 1.5 கிலோ இருக்கும். இந்த நம்மளுக்கு இப்போலாம் வந்து 400 கிலோமீட்டர்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த லடாக் ரைடு வந்த பிறகு 400 கிலோமீட்டர் அவ்வளோதானே, ஒரே நாளில் போயிடலாம், அவ்வளோதான். இதே நம்ம ஃபஸ்ட்லாம் சென்னை வரையும் போயிட்டு வரணும்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். சென்னை இப்போலாம் அது வந்து சென்னை வந்து அப்புறம் அதே 450 கிலோமீட்ரு. நான் இப்போ இந்த லடாக் ரைடு வந்த பிறகு எதுவாக இருந்தாலும் சரி, என்ன முதல் 200 கிலோமீட்டர் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்,
அடுத்து ஒரு 2.5 கிலோமீட்ரு 200 கிலோமீட்டர் 2 மணி நேரம் அவ்வளோதானே, தட்டிடலாம். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடுது. ஸோ அங்கே சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறோங்க. சோறு சாப்பிட போகிறோம். ஜாலி. இது நல்லா பிடிச்சிருக்கலடா. இது நல்லா ஆடாமல் இருக்குல்ல. கீழே போட்டது தான் பெஸ்ட்டு, மேலே போட்டிருந்தா ஆடிக்கே. ஆ இதை தூக்கி போட்டுருமா அப்போ வச்சுக்குவோம். கேனு பெட்ரோல் எதுவும் அப்படி வச்சுக்குமா? சரி ரைட். சரி ஓகே. சண்டிகர் போக தேவையில்லைன்ற மாதிரி இருந்தாலும் சொன்னானடா. சண்டிகருக்குள்ளேயே இங்கிட்டு ஒரு வழி இங்கிட்டு. அதான் சண்டிகருக்குள்ளே போக தேவையில்ல, அதுக்கு முன்னாடியே திரும்பிடலான்னு. சரி எங்கனக்குள்ளே வந்தங்க, லைட்டாக சாப்பிட்டோம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சிங்கு வந்து கொஞ்சம் வழி சொன்னாருங்க. ஸோ சகாலேருந்து நாங்கள் வந்து சண்டிகருக்கு இடையில கட்டாயி போங்க. சகா டு அதுக்கடுத்து என்ன சகா பார்த்தா சண்டிகர் போய் தான் போதா? சண்டிகர் சிட்டிக்குள்ளே போகுது, வெளியே போய் போகுது. சரி உட்கார். ஓகே. சகா என்ன எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? ஓகேங்க. ஸோ சகா போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே மணாலி, அங்கேருந்து ஒரு மணாலின்ற பாருங்க. அப்போ அங்கிட்டிருந்து அப்படியே மேலே மணாலி போதா இல்லை நீ சொன்ன ஊர் போதா? அப்படியே அங்கேருந்து சகாக்கு அடுத்து அந்த வெளியே போய் போகிற ஊர் வந்து மேலே மணாலிக்கு போதா இல்லை இந்த அந்த இது குழு போதா? அப்புறம் கர்நால்கிட்ட வந்திருக்கோம்னு நினைக்கிறேங்க. ஸோ ஹரியானா கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அம்பாலா, கான், அம்ரிஸ்டர், கர்னால். இங்கேருந்து இப்படியே சைடில் போனால் ஏர்போர்ட். அங்கே இப்போ தெரியுதான்னு பாருங்கள் ஏர்போர்ட்டு இருக்காடா. போகுதா? இங்கே லேக்குங்க சைட். அதான் தண்ணி அப்படியே நிற்கிது போல. போயிட்டுருக்கா? லேக்குங்க, கர்ணா லேக்கா அது பேர். ஸ்கூட் சாப்ட். இந்த வந்து தள்ளி போயிட்டு ஓட கொடுப்போம். இந்த அங்கே ஓடிப்போம். வாட்டர் கேனில் வாங்க போறியா? என்னடா சொல்கிற? ஏய் தண்ணி தான்டா வேணும். ஐயோ ஆள் சரியில்லை, எனக்கு தேவை வேணாம். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஹலோ அப்படியா? இந்த இருங்க அடுத்து அமைச்சிடுறேன். இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வண்டியில் வந்து ஏதோ சவுண்டு வருதுங்க, இன்ஜின்லேருந்து நாய்ஸ் வருதுங்க. ஸோ கிராங்காக என்னாச்சுன்னு தெரில, நல்லா நாய்ஸ் வருது. நல்லா சட்டுன்னு சவுண்டு வருதுங்க. தூர்காரங்களை எங்கிட்ட நம்பவும் முடியாது. இந்த ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதாங்க பெரிய டவுட்டே. ஸோ கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. லாஸ்ட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் இப்படி சம்பவம் பண்ணிடுச்சு. भैया 1 मिनट सर, बजाज शोरूम वेर बजाज सर्विस सेंटर है क्या? சரி
சின்ன குழந்தைங்க. ஹாய். பாலத்துக்கு கீழே ரைட்டா? இது ஸ்ட்ரைட்டாவா? ஸோ கர்னால்கிட்ட ஏரியாக்கிட்ட இருக்கோங்க. ஸோ நம்ம வண்டியில் வந்து சின்ன இன்ஜின் நாய்ஸ் வருது. அது வந்து அது அப்படியே போயிட்டே இருந்தால் சரியாக இருக்காது. அதனால தான் எனக்குள்ளே அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஒரு இடத்துல வந்து இந்த பஜாஜ் சர்வீஸ் சென்டரில் வந்து கேட்குறதுக்காக அப்படியே எனக்குள்ளே நின்னாச்சுங்க. ஆ ஆ பஜாஜ் சேல்ஸா சர்வீஸ் ஆடாது? சைடில் இருக்குது. ஆ உள்ளே போமா? கேட்டு வா. சரி நானும் வரேன். இல்லை உள்ளே போவோம்ன்றேன். வெயிட் மினிட். கொண்டு வரவா? இங்கே ஒரு ஆர்எஸ் கொண்டுடா. இங்கே ஒரு ஆர்எஸ் நிற்கிதுங்க. சவுண்டு Yesterday we changed oil in Delhi. Yeah, इसका ड्राइवर चैन की प्रॉब्लम होगी. हाँ? ये एडजस्ट है ना? टेंशनर. हाँ ओके चेंज. प्रॉब्लम हो सकता होगा. चेंज या फिर क्लच कवर खोल के देखना पड़ेगा. என்னடா சொல்றாரு? क्लच कवर खोल के देखना पड़ेगा. क्लच कवर गलती पागल. சரி ஓகே. टेंशनर होगी. टेंशनर या टेंशनर या क्लच कवर खोल के एक चीज देखना पड़ेगा. ठीक है देखना पड़ेगा. हाँ ओके लेट्स सी. How many time? कितना घंटे? आपका आधा पूरा घंटे काम हो जाएगा. एक घंटा 1 hour होगा. Okay. ठीक है. Positive. Please quick, okay? We are going. Come see here. We are coming from Madurai, Bangalore to Ladakh. When it came to Haryana, we had this problem. Okay, soon we have to change oil. नहीं चेक करके देख लूँगा पहले. Okay. ऑयल चेंज न्यू ऑयल वन डे. Another tap at sound. इंजन ऑयल का मैं चेक नहीं करता. इसमें टैप पट के इतनी जल्दी खराब नहीं. Tap at sound also. Please check. Tap at sound also. ये पार्ट उतारो. I'll remove. ठीक है. சரி ஓகேங்க. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இதை சரி பண்ண போகணுன்னு வச்சுக்கோங்களேன். செய்கு தான் அப்புறம். ஏங்க நம்ம வண்டி வந்து கரெக்டாக ஹரியானாக்கிட்ட வந்து லைட்டாக இன்ஜினில் வந்து டேப்பட் சவுண்ட் வந்து ஒரு மாதிரி சிட்டு சிட்டுன்னு சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தோம் அப்படியே செம்ம டென்ஷன் எனக்குலாம். ஐயாவில் என்னடா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருமோ, இவ்வளோ தடங்கள் வந்துட்டு இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் வந்தாச்சு பகலில் ஒரு பஜாஜ் சென்டருக்கு வந்தாச்சு. ஒரு நல்ல சென்டர் தான். அங்கே ஒரு ஆர்எஸ் 200 நிற்கிது வரங்களேன். இப்போ ஒன்று அங்கே ஒரு 2 ஆர்எஸ் 200 இங்கே ஒரு ஆர்எஸ் 200. ஸோ மோடி தான் சின்ன இன்ஜின் நாய்ஸ் வருதுங்க. அதுதான் பிரச்சனை. ஏங்க இங்கே வருங்க நாங்கள் இந்த சர்வீஸ் சென்டர் வந்தோம்ல, பக்கத்தில் ஏதோ ஒரு செடி தான் கஞ்சா செடியோ குஜானா. எது நம்ம ஸ்டேட்டில் எது இல்லீகல் ஆகிராமடா அந்த வீடியோ போட்டு அப்படிலாம் ஆகாதுல்ல? தெரியலையா? டிஸ்க்ளைமர் போட்டுங்க. டிஸ்க்ளைமர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. நான் ஹரியானா பஜாஜ் இதில் இருக்கேன். பையா மை நேம் வாட் திஸ் பிளேஸ் நேம்? கர்னால். கர்னாலில் இருக்கேன். ஏன் கர்னால் ஹரியானா ஸ்டேட்டா? இப்போ மூந்து பார்த்தா ஒரு மாதிரி வாட வருமாடா? செடியாக இருக்கும்போது ஒன்றுமே ஏற்று திண்டோம்னா
அரைச்சி பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா நோ 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 ஏங்க இதுதான் கஞ்சா செடி ஏங்க எவ்வளோ முளைச்சி கிடக்கு பாரு டேய் இது பூரா அதுவாக தான்டா இருக்கு டேய் இங்கே பாடுறா ஏங்க ஃபுல்லாக அந்த செடியாக தாங்க இருக்குது கஞ்சா செடியாக தாங்க இருக்குது எனக்கு இதுதானா தமிழ்நாடு மக்களே டென்ஷன் நோ டென்ஷன் ஓகே திஸ் ஒன்லி ப்ராப்ளம் ஓகே டேப்பட் சவுண்டு டென்ஷனர் மாற்றிருக்கேன் நோ இன்ஜின் நாட் ப்ராப்ளம் அது வேறு பயந்துக்கிட்டே இருந்தேங்க எங்கள் இன்ஜினில் எதுவும் விளையாடுச்சோ அப்படின்னு வண்டியை அநேகமாக அந்த டேங்குக்கெல்லாம் பிரிச்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த டேங்க்கு இந்த இதில் டென்ஷனர் ஏதோ போயிருக்கும் போலங்க டென்ஷனர் ஏதோ பண்ணார் இன்ஜின் டேப்பட் சவுண்டையும் பார்க்க சொல்லிட்டேன் இந்த டேப்பட் சவுண்ட் வந்து சட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல அதையும் பார்க்க சொல்லிட்டேன் என்னன்னு ஏன்னா அப்புறம் வந்து ஏன்னா இங்கேருந்து ஒரு நாளுக்காண்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் அதுக்காண்டி தான் நான் வச்சுருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி இதை தாங்க பழசே தூக்கி போடலான்னு பார்த்தாரு நான் புதுசே போட்டுருக்கேன்ட்டேன் பயந்துக்கிட்டு ஓகே நம்ம வண்டியில் வந்து அந்த அந்த மேலே அந்த சட்டுன்னு சவுண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் வந்து நான் வண்டியவே இங்கே பார்த்துருங்க நாளைக்கு நல்லா பார்த்துருங்கன்ட்டேன் ஏன்னா வந்து இந்த சும்மா இதை இப்போ டக்குன்னு அவசரப்பட்டு இதை எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய சம்பவம் ஆயிரும் அதனால் வந்து இருந்து பொறுமையாகவே இருக்கட்டும் நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டோட போவோம் அதனால் தப்பே கிடையாது அதனால் வந்து வண்டியை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டணும் இருக்கட்டும்ன்ட்டேன் ஏன்னா வந்து தவறாயிரும் ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றப்போ வந்து ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிரும் அதனால் வந்து இந்த தப்பை மட்டும் எதுவுமே பண்ணிடவே கூடாது சரிங்களா சரி ஓகே ஸ்டே டியூன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இதை கொண்டு போயிடுவோம் ஓகேவா எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி நம்ம லடாக் ரைடு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சே ஆகிறோம் ஓகேவா ஸோ பாய் டுமாரோ மார்னிங் ப்ளீஸ் சரி ஓகேங்க நம்ம வண்டி பாருங்கள் கடைசியில் ஆட்டோ பாருங்க நம்ம பண்டில் பண்ணலாம் ஏன் சம்பவம்ப்பா உனக்கு எப்படா இருக்கு வெறுப்பாகுது எனக்குலாம் ஏன்னா லடாக் ரைடு இப்படியாவது நம்மளுக்கு இந்தா ஆகிறோம் டெல்லிக்கு வந்ததுலேருந்தே நம்மளுக்கு எதுக்குமே எந்த வேலையும் ஆகவே மாட்டேங்குது பாரு தாஜ்மஹாலை தொட்டு உண்மையாக ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு போயிருக்கோங்க இன்னைக்கு நான் குழு போகிறது எல்லாமே வெட்டியாக போச்சு என்ன ஆகும்னே தெரியல பேக்கில் வச்சுட்டேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் ஆகுது ஏன் அப்படியெல்லாம் ஆகுதுன்றதுக்காக என்னங்க வண்டி பாருங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு நம்ம கயிறை திருடிட்டாங்க இப்போ வண்டி வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு என்னென்ன ஆகுது பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே சம்பவம் தான் நம்மளுக்கு பேர் நகரா ஹரியானா தானே மீரட் ரோட் கார்னால்னு போட்டுக்கிறாரு கர்னால் ஏரியா பேர் கர்னால் யாரின்னு ஹரியானா ஸோ எம்டி ஸ்குவாட் இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப் திஸ் vlogங்க ஸோ அந்த ரிக்ஷாவில் போயிட்டுருப்போம்ல அதே ரிக்ஷாவில் மறுபடியும் வந்துட்டோம் இது வந்து 2வது நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து வண்டியை செக் பண்ணி பார்த்தா ஓரளவு ஓகே வண்டி சவுண்டு கேட்கல இந்த இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதை வச்சு நம்ம ஒரு எப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே பொறுமையாக மணாலி வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து க்ளோஸ்டாங்க அதே இப்போ வந்து கொஞ்சம் குளிர் இருக்கும் போல் 12க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் ஸோ அதனால் வந்து இப்போ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 9 ஓகே ஸ்டில் நம்ம போகிறதுக்கு அந்த ஸ்ரீநகர் அந்த வழியாக போகிறதுக்கு வந்து எப்படி ஒரு 2 நாள் ஆயிருன்றப்போ நம்ம அங்கிட்டு வரும்போது ஓப்பன் ஆயிரும் கரெக்டாக ஹாய் பாய் ஓப்பன் ஆகிரும் அப்படின்றப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்துடலாம் நாங்கள் அதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ வந்து மணாலி போகணுன்னு வச்சுட்டு இப்போ அங்கங்கே இந்த 3G ஆட்டோ எக்ஸ்போர்ட் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணேன் அவர் வந்து இப்போ வந்து க்ளோஸ்டுப்பா அப்படின்ட்டாரு அதனால் வந்து அநேகமாக வந்து அதை சுற்றிட்டு போகும்போது தான் பார்க்கணும் எப்படின்னு சரிங்களா ஓப்பன் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் அப்புறம் திறப்பாங்களாம் அதான் இப்போ என்னான்னு எப்படின்னு தெரில இப்போ நம்ம ஸ்ரீநகர் போயிட்டு அந்த மாதிரி சுற்றி வருவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஸோ நெக்ஸ்ட் டேயில் வந்து நம்ம வண்டியை வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக இன்ஜின்லாம் கீழே எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கிட்ட அவுத்துட்டாங்க இங்கிட்டலாம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படி ஆகிடுச்சு பாருங்க அந்த லடாக் ரைடு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான்
ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட செலவு வந்து 1025 ரூபாங்க. பரவாயில்ல, என்னென்னத்தையோ ஊற்றாங்க. அப்படி அந்த இன்ஜின் பக்கம் இருக்கிறது, அந்த சைடு அந்த கேஸ்கெட்டு எல்லாத்தையுமே ஊற்றி பார்த்தாங்க. 1025 பில்லு. சரிங்களா? சரி ஓகே. இதுக்கு அடுத்து தான் நம்மளை இங்கே பாருங்கள், நம்ம பேட்டரியை பூரா காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பண்ணி ஒரு நாளுக்கு வந்துட்டு 100 ஓட்டலாம், 100 அந்த மாதிரி ஓட்டிக்கலாம். ஒரு நாளுக்கு அப்புறம் 100-110 எப்பயும் ஓடும். சரி ஓகே, 100லேயே நம்ம போவோம். சரிங்க ஓகேங்க. 1025 வந்துருச்சு. அதான் மினிமமாகவே ஓட்டுவோங்க, ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி. சரிங்களா? நம்ம இனிமேல் தான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகி போச்சுங்க. கிட்டத்தட்ட நான் ஃபுல்லாக இதுலேயே காலி ஆகிடுச்சு பாருங்கள். நேற்று நம்ம நேரம் குழு போயிருப்போம், பட் பிளான் மாதிரி என்னென்னமோ மாறுது. ஓகேவா? சரி ஸ்டே டியூன். என்ன அடுத்தடுத்த பிளானில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்களா? சரி ஓகேங்க. இந்த வீடியோ வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். சரி இருங்க பைக்கை காமிச்சிட்டு அப்படியே என் பண்ணிடுறேன். சவுண்டுமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து 90-70 போக சொல்கிறாங்க பாருங்களேன். ஓகே ஓரளவுக்கு சவுண்டு மதுரையிலேருந்து எடுத்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது சவுண்டு. இந்த அளவுக்கு ஓகே இருக்குது. நீ ட்ராவல் பண்ணால் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேவா? சரி ஓகே. இந்த vlog வந்து இதோட என் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்னலாம் பேஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஸ்டே டியூன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.